My dear students and parents, this is Daniel and welcome back to Vaishnav. NEET 2026க்கு இன்னும் சரியா 4 மாசம் இருக்கு. மே மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 2 மணிக்கு நீட் எக்ஸாமினேஷன் நடக்கும். இப்படி தான் எல்லா வருஷமும் நடந்துட்டு வருது. ஸோ இந்த வருஷம் மே மாதம் 3ஆம் தேதி நீட் எக்ஸாமினேஷன் நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அஃபீஷியல் டேட் இன்னும் டிக்ளேர் பண்ணலை. ஸோ இப்போ நம்ம 30th of January இருக்கோம். மேபி நீங்கள் இந்த வீடியோவை 31st அன்னைக்கு நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இந்த நாளில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 4 மாதம், Jan, Feb, March and April 4 மாதம் அண்ட் மே மாதம் எக்ஸாம். ஸோ இந்த 4 months 120 days இந்த 4 மாதத்தை எஃபெக்டிவாக எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஸ்டடி பிளானை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டடி பிளான் ஃப்ரெஷருக்கும் நம்ம போட்டிருக்கிறோம் அண்ட் ரிப்பீட்டர்ஸ்க்கும் போட்டிருக்கிறோம். இந்த ஸ்டடி பிளானை நீங்கள் எப்படினாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். அண்ட் இந்த வீடியோவோட எண்டில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறேன், பேசியிருக்கிறேன். அது டெஃபினட்டாக மாணவர்களுக்கு கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும். ஸோ மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்க்க போகிறது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம ஏன் ஸ்டடி பிளான் போடணும் அப்படிங்கிறதா. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் என்ன சாதிக்க போகிறீங்க அப்படின்னா, யூ ஆர் கோயிங் டு கெட் இன்டு எ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். ஒரு சீட் வாங்கணும். சும்மா ஏதோ ப்ரைவேட் காலேஜில் டீம்டு யூனிவர்சிட்டியில் வாங்குறதுக்கு பணம் இருந்தால் வாங்க முடியுது. ஆனால் நல்ல மதிப்பெண்களை பெற்றால் மட்டும்தான் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் சேர முடியும். இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் யுவர் கம்யூனிட்டி கேட்டகரி எதுவாக இருந்தாலும் சரி, மார்க் நல்லா இருந்துச்சுன்னா மட்டும்தான் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் இடங்கள் கிடைக்கும். தலை சிறந்த கல்லூரிகளில் சேரணும்னா நம்ம மார்க்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல மார்க்காக இருக்கணும். ஸோ அதுக்கு இருக்கிற டைமை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுங்கள். இது வரைக்கும் நான் பெருசாக எதுவுமே பண்ணல. நான் படித்தேன், ஆனால் போர்ஷன்ஸ் எல்லாம் முடித்த மாதிரி தெரியல. நான் செல்ஃபாக படிக்கிறேன் அல்லது கோச்சிங் சென்டர் போயிட்டு இருக்கிறேன். வாட் எவர் மேபி யோர் கேஸ், ஸ்டார்ட் ஃப்ரெஷ். இது வரைக்கும் நடந்தது எல்லாத்தையும் மறந்துடுங்க. இருக்கிற 4 மாதத்தை ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். 4 மாதத்தில் கண்டிப்பாக நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுற பட்சத்தில் உங்களுடைய என்டையர் போர்ஷனையும் முடிக்க முடியும், ரிவிஷன் பண்ண முடியும், மார்க் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ கம்ப்ளீட்டாக பண்ண முடியும். ஸோ மெடிக்கல் காலேஜில் சீட்டு வேணும், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சீட்டு வாங்கணும் அப்படின்னா தென் டெஃபினட்டாக படித்து தான் ஆகணும். தெர் இஸ் நோ சீக்ரெட், தெர் இஸ் நோ ஷார்ட்கட் டு சக்ஸஸ். அண்ட் செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எல்லா சாப்டரையும் முடிக்கணும்னா ஒரு பிளான் இல்லாமல் போனோம்னா நம்ம எதையும் முடிக்க முடியாது. ஸோ அடுத்து லாஸ்ட் மினிட்ல ஒரு டென்ஷன் வரும். எக்ஸாமினேஷன் வந்துச்சுன்னா ஒரு ஃபீவர் வரும், டென்ஷன் ஆகும், ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு பிளானோட நம்ம அதை ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி நம்ம அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக பண்ண முடியும். ஈவன் இஃப் யூ ஆர் அ ஃப்ரெஷர், உங்களுக்கு போர்டு எக்ஸாமினேஷன்லாம் இப்போ நடக்க போகுது. February, Marchலாம் போர்டு எக்ஸாமினேஷன் வரும், CBSE அண்ட் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே. பட் அந்த எக்ஸாமினேஷனையும் அண்ட் நீட் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷனையும் எப்படி டேக்கிள் பண்ணுறது, இதை எப்படி நம்ம எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறத பற்றியும் நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் இது ஒரு வீக்லி ஸ்டடி பிளான். இது ஒரு சாம்பிள் தான். ஸோ இது நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம எப்படி போட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கிறோம். ஈவன் நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, ரிப்பீட்டராக இருந்தாலும் சரி, இஃப் யூ ஆர் அ ஃப்ரெஷர், கிவ் யுவர் ஈக்குவல் கான்சன்ட்ரேஷன் டு போர்டு எக்ஸாமினேஷன். போர்டு எக்ஸாமினேஷனை அப்படியே விட்டுட்டு இதை மட்டும் படித்தா போதும் அப்படின்லாம் இருக்க வேண்டாம். அதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் ஆன் த அதர் ஹேண்ட் ஒரு ஸ்லைட்டாக ஒரு சின்ன அப்பர் ஹேண்டில் நீட் எக்ஸாமினேஷனை வச்சுக்கோங்க. பிகாஸ் போர்டு எக்ஸாமினேஷன் மார்க்கை வச்சு நம்ம நீட்டுக்கு போக முடியாது. நீட் எக்ஸாமினேஷன் மார்க்கில் வச்சு தான் நம்ம மெடிக்கல் காலேஜ் எடுக்க முடியும், சீட் எடுக்க முடியும். பட் நீங்கள் அதர் பிளான்ஸும் இருக்குது. எனக்கு மெடிக்கல் கிடைக்கலன்னா ஐ எம் ஆல்சோ பிளானிங் ஃபார் அதர் திங் லைக் இன்ஜினியரிங் அல்லது வேறு ஏதாவது கோர்சஸ் போகிறேன், வேறு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனும் பிளான் பண்ணுறேன் அப்படின்னா போர்டு எக்ஸாமினேஷனையும் நீங்கள் விட்டுறக்கூடாது. அதையும் நீங்கள் பார்க்கணும். ஸோ நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, ரிப்பீட்டராக இருந்தாலும் சரி, ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்டை எடுத்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது. இது நமக்கு இன்னும் 4 மாதம் இருக்குது அப்படிங்கிறதுனால இப்படி கொண்டு போகிறேன். ஸோ இப்போ எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, மண்டே ஃபிசிக்ஸ் எடுக்கலாம், டியூஸ்டே கெமிஸ்ட்ரி எடுக்கலாம், வெட்னஸ்டே அகைன் ஃபிசிக்ஸ் எடுக்கலாம், அண்ட் தேர்ஸ்டே பயாலஜி போகலாம், ஃப்ரைடே கெமிஸ்ட்ரி போகலாம், சாட்டர்டே சண்டே 2 நாள் ஃப்ரீயாக இருக்குது. இந்த சாட்டர்டேல ஒரு நாள் பயாலஜி படிங்க, அண்ட் சண்டே கம்ப்ளீட்டாக ரிவைஸ் பண்ணுங்க. இந்த இதில் ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம கண்டிப்பாக கவர் பண்ணியிருக்க மாட்டோம், ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணியிருப்போம். அப்படி மிஸ் பண்ணுற அந்த டாபிக்ஸை, அந்த குட்டி குட்டி டாபிக்ஸை சண்டே ரிவைஸ் பண்ணிவிடுங்க. ஸோ ஆல் டுகெதர் நீங்கள் வாரத்துக்கு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 2 நாள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதில் கம்ப்ளீட்டாக நான் ஒரு வாரம் ஃபுல்லாக ஃபிசிக்ஸ் தான் படிக்க போகிறேன், அடுத்த வாரம் ஃபுல்லாக கெமிஸ்ட்ரி படிக்க போகிறேன், அதுக்கடுத்த வாரம் ஃபுல்லாக பயாலஜி படிக்க போகிறேன், அப்படி போனாலும் போகலாம். ஆனால் ஒரு கட்டத்தில் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் அப்படியே உங்களுடைய டாபிக்ஸை நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு ப்ரிப்பரேஷன் மெத்தடுமே பெரிய அளவில் நம்மளை டவுன் பண்ணாது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா
ரிப்பீட்டராக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஏர்லி மார்னிங் எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் நல்லது. சீக்கிரமாக காலையில் எழுந்துச்சு படிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். பட் இட் டிபெண்ட்ஸ் அண்ட் இட் வேரிஸ் டு ஈச் ஸ்டூடெண்ட். ஒவ்வொருவருடைய மென்டாலிட்டியை பொறுத்து, ஒருவருடைய ப்ரிப்பரேஷன் ஸ்டைலை பொறுத்து அது வேறுபடும். ஜென்ரலாக நம்ம வந்து என்ன ஃபாலோ பண்ணலாம்னா ஏர்லி மார்னிங் ஸ்டடி வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், டிஸ்டர்பன்சஸ் இல்லாமல் இருக்கும். சிலருக்கு லேட் நைட்டில் படித்தாதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் ஓகே. பட் ரொம்ப லேட்டாக நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஹெல்த்தை கெடுத்துக்காதீங்க. அதையும் பாருங்கள். அண்ட் ஹேவ் சம் ரெஸ்ட் இன் பிட்வீன். இதை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 hour நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கை படிக்கிறீங்க அப்படின்னா அந்த 1 hour என்ன பண்ண போறீங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ண போறீங்க. 20 minutes அது படிங்க, அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் பிரேக் எடுங்க, திரும்ப ஒரு 20 minutes படிங்க, திரும்ப ஒரு 5 minutes பிரேக் எடுங்க. ஸோ இந்த 5 minutes பிரேக், 5 minutes ஷார்ட் பிரேக் எல்லாம் என்ன கிடைக்கும் அப்படின்னா உங்களுடைய மைண்டுக்கு வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் அதை ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோனை பார்க்காதீங்க, டிவி பார்க்காதீங்க, ஹாவ் சம் நார்மல் ஆக்டிவிட்டீஸ். ஓகேங்களா? உங்களுக்கு பிடிச்ச வேற ஏதாவது ஒரு விஷயத்தை, உங்களுடைய கவனத்தை திசை திருப்பாத ஏதாவது ஒரு விஷயத்தை செய்கிறது அப்படிங்கிறது நல்லது. எதுவுமே செய்யலைன்னா கூட பரவாயில்ல, கண்ணை மூடிட்டு பேசாமல் உட்காந்துருந்தீங்கன்னா கூட அதுவுமே உங்கள் மைண்டுக்கு நீங்கள் கொடுக்குற ரெஸ்ட் தான். அண்ட் இஃப் யூ ஆர் அ ஃப்ரெஷர், நீங்கள் வந்து உங்களுடைய போர்டு எக்ஸாமினேஷனும் இருக்கிறதுனால அதையும் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இன் பிட்வீன் டைம் வந்து நம்ம பேலன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ கெமிஸ்ட்ரியில், ஃபிசிக்ஸில், பயாலஜியில் எதெல்லாம் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா, ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக ஃபார்முலாஸை தரோ பண்ணி ஆகணும். ஃபிசிக்ஸில் ஸ்டார்டிங் ஃப்ரம் கிளாஸ் 11 to class 12 நம்ம வந்து எல்லா சாப்டர்ஸ்னுடைய ஃபார்முலா ஷீட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இந்த ஃபார்முலா ஷீட்டை நெட்லேயே நிறைய கிடைக்குது. நம்ம டெலிகிராம் சேனலையும் நிறைய ஷேர் பண்ணியிருக்கிறோம். பட் ஸ்டில் நீங்களே ஒரு ஃபார்முலா ஷீட்டை ரெடி பண்ணீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தை கைப்பட எழுதும்போது அது நம்மளுடைய மைண்டில் ரொம்ப நாள் நிற்கும். எக்ஸாமினேஷன் வரைக்கும் நமக்கு கண்டிப்பாக நிற்கணும் அப்படிங்கிறதுனால எழுதுறது நல்லது, நீங்களாக ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது. அண்ட் நியூமெரிக்கல்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பிகாஸ் நீட் ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் தியாரட்டிக்கல் கொஷின்ஸை விட நியூமெரிக்கல் கொஷின்ஸ் தான் ரொம்ப ஜாஸ்தியாக வருது. அது நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அண்ட் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ரியாக்ஷன்ஸ், மெக்கானிசம்ஸ் எல்லாம் இருக்குது. என்சிஆர்டி கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிடுங்க. எஸ்பெஷலி நீங்கள் வந்து இன்ஆர்கானிக்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னா என்சிஆர்டி ரொம்ப ரொம்ப முக்கியம், படித்து வச்சுக்கோங்க. பயாலஜி பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் என்சிஆர்டி தான் நீட்டுக்கு பைபிள். ஸோ என்சிஆர்டியை ஃபுல்லாக படித்து முடிச்சிருங்க. அண்ட் எம்சிக்யூஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து இஃப் யூ ஆர் அ ஃப்ரெஷர், நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு சாப்டராவது படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுக்கலாம். ஓகேங்களா? ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி உங்களுக்கு பிடிச்சபடி நீங்கள் போய்க்கலாம். ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்டில் ஒரு சாப்டரை நான் படித்து முடிக்க போகிறேன். நீங்கள் வந்து ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட்டு சாப்டர் படிக்க போகிறேன், யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் படிக்க போகிறேன் அப்படின்னா அந்த நாளில் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்டை கம்ப்ளீட்டாக படித்து முடிச்சிடுங்க. ஸோ அது நீங்கள் எத்தனை மணிக்கு ஆரம்பித்தாலும் சரி, எத்தனை மணிக்கு முடித்தாலும் சரி, பட் அந்த டேல அந்த ஒரு சாப்டரை படித்து முடிச்சிடுங்க. ஸோ இப்போ நான் போர்டு எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருக்கேன் சார், நான் எப்படி பண்ணுறது அப்படின்னா பிளான் அக்கார்டிங்லி. இப்போ வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் போர்டு எக்ஸாமினேஷனுக்கு டைம் டேபிள்லாம் உங்களுக்கு வந்துருச்சு. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஆல்ரெடி போர்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சு ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷன்லாம் முடிச்சு நீங்கள் இப்போ ரெடியாக இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஹாஃப் இயர்லிக்கே நீங்கள் எல்லாத்தையும் படித்து முடிச்சு எழுதுனதுனால நீங்கள் திரும்பவும் அதை வந்து புதுசாக படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. ரிவைஸ் பண்ணிங்கனாலே சஃபிஷியண்ட்டாக இருக்கும் போர்டு எக்ஸாம். ப்ரொவைடட் ஹாஃப் இயர்லியில் நீங்கள் ஃபுல்லாக முடிச்சிருந்தீங்க அப்படின்னா. ஸோ ஒருவேளை முடிக்கல அப்படின்னா எதெல்லாம் முடிக்கலையோ அதை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நீட்டுக்கு ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் அப்படிங்கிறத பண்ணுங்கள். ஹார்ட்லி 2 hours to 3 hours ஒரு சாப்டரை படித்து முடிக்க முடியும். நீங்கள் கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதாக இருந்தால் கூட கொஞ்சம் நேரம் கண்டிப்பாக செலவு பண்ண வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது ஏற்படும். அடுத்து நீங்கள் இப்படி பண்ணும்போது அந்த சாப்டர் முடித்த உடனே அந்த சாப்டருக்கு பின்னாடியே எம்சிக்யூஸ் நிறைய இருக்கும். அதுக்கு நிறைய புக்ஸும் இருக்குது. நீங்கள் என்சிஆர்டி அட் யுவர் ஃபிங்கர் டிப்ஸ்னு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி 3 சப்ஜெக்ட்டுக்குமே நமக்கு வந்து நிறைய புக்ஸ் இருக்குது. நிறைய எம்சிக்யூ கொஸ்டின் புக்ஸும் இருக்குது. அதனுடைய புக்ஸோட லிங்க் எல்லாம் கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். வேணா அதெல்லாம் நீங்கள் வாங்கி கூட ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது பண்ணலாம். ரிப்பீட்டர்ஸ்க்கு ஆல்ரெடி தெரியும். பட் இஃப் யூர் ஃப்ரெஷர் நீங்கள் அந்த புக்ஸ் எல்லாம் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணலாம். அண்ட் எரர் நோட் அப்படிங்கிறத ரிப்போர்ட் வச்சுக்கோங்க. இந்த எரர் நோட் அப்படிங்கிறது என்னன்னா, இந்த எரர் நோட் கான்செப்டை பின்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இஃப் யூ ஆர் அ ரிப்பீட்டர், நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு நாளைக்கு 2 சாப்டர் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் படித்தாலே 4 மாசத்துல சாப்டர் முடிச்சிடலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் எப்போ நம்ம ரிவைஸ் பண்ணுறது, எப்போ டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுறது? ஏற்கனவே ஒரு தடவை நம்ம மார்க் எழுதி டெஸ்ட் எழுதி மார்க் வரலன்றதுனால தான் இப்போ ரிப்பீட் பண்ணுறோம். நம்ம நினைச்சது கிடைக்கலன்றதுனால தான் ரிப்பீட் பண்ணுறோம். மேபி உங்களுக்கு நல்ல மார்க் கிடைச்சிருக்கலாம், பட் நீங்கள் எதிர்பார்த்த கல்லூரி உங்களுக்கு கிடைக்காம போயிருந்திருக்கலாம். ஒரு ரேங்க்ல, 2 ரேங்க்ல, 1 மார்க்ல, 2 மார்க்ல மிஸ் பண்ண மாணவர்கள்லாம் கூட இருப்பீங்க. அப்படி ஆல்ரெடி நம்ம வந்து சில விஷயங்களை இழந்ததுனால தான் ஒரு வருஷத்தை நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது இதுவரைக்கும் நீங்கள் நாட்களை வந்து கடத்திட்டீங்க, எல்லாம் அதை தாண்டி வந்துட்டீங்க, சரியாக படிக்கல அப்படின்னா கூட ஸ்டார்ட் நவ், ஸ்டார்ட் டுடே. இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குற அன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
1ஆம் தேதி வந்ததுக்கப்புறம் தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்ட்டு வெயிட் பண்ணாதீங்க. இன்னையிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அப்போது ஒரு நாளைக்கு 2 சாப்டர் படிங்க. ஃபிசிக்ஸாக இருக்கலாம், கெமிஸ்ட்ரியாக இருக்கலாம், பயாலஜியாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்ஸில் ஒரு சாப்டரும் கெமிஸ்ட்ரியில் ஒரு சாப்டர், ஃபிசிக்ஸில் ஒரு சாப்டர் பயாலஜியில் ஒரு சாப்டர், அல்லது கெமிஸ்ட்ரியில் ஒரு சாப்டர் பயாலஜியில் ஒரு சாப்டர்னு சொல்லி ஒரு நாளைக்கு 2 சாப்டரை படிங்க. அந்த 2 சாப்டர்னுடைய கம்ப்ளீட் எம்சிக்யூவை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு வேற எந்த வேலையும் கிடையாது, சாப்பிட்றது படிக்கிறது மட்டும்தான் இப்போதைக்கு இருக்கிற வேலையாக இருக்கணும். ஏன்னா 4 மாதம் தான் இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் மற்ற வேலையெல்லாம் செஞ்சுட்டீங்க, நிறைய டைம் போயிடுச்சு, வேஸ்ட் ஆகிடுச்சு. பட் ஸ்டில் இப்போ வந்து we have 4 months in hand, 4 மாதம் நம்ம கையில் இருக்குது. அதை கரெக்டாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல மதிப்பெண்களை நம்ம கண்டிப்பாக எடுக்க முடியும். பிகாஸ் 4 மாதம் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ண போகிறீங்க. அண்ட் எம்சிக்யூ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், எரர் நோட் போடுங்க, அதையும் நான் பின்னாடி காட்டுறேன். இப்போ வந்து நீங்கள் வந்து ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் அப்படின்னு போகிறதாக இருந்தால் மார்ச் எண்டில் நீங்கள் போர்ஷன்ஸ் எல்லாம் முடிச்சிடுவீங்க. உங்களுடைய போர்டு எக்ஸாமினேஷனும் முடிஞ்சிடும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஏப்ரல் அப்படிங்கிற ஒரு மாதம் ஃபுல்லாக உங்கள் கையில் நிற்கும். இந்த 1 month நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா மார்க் டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. ஆஸ் சூன் அஸ் நீங்கள் வந்து இங்கே போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ண ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் 11 நான் முடிச்சிட்டேன் அப்படின்னா 11th போர்ஷனை மார்க் டெஸ்ட் எழுதிடுங்க. 12th முடிச்சிட்டிங்கன்னா 12th போர்ஷனை மார்க் டெஸ்ட் எழுதி முடிச்சிடுறது அப்படிங்கிறது நல்லது. அண்ட் இந்த மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து it can start from April once you complete all the portions. எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் ஏப்ரல்லேருந்தே கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். பிகாஸ் அப்போ தான் போர்டு எக்ஸாம் முடிஞ்ச உடனே நமக்கு கொஞ்சம் டைம் அப்படிங்கிறது கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறது எழுதி தான் ஆகும். எவ்வளோ மார்க் டெஸ்ட் எழுதணும் அப்படின்னா நீங்கள் 100 டெஸ்ட் எழுதினாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த 100 டெஸ்ட் எழுதினாலும் சரி, அல்லது 10 டெஸ்ட் எழுதினாலும் சரி, அந்த 10 டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, அதுதான் மேட்டர்ஸ். இட் மேட்டர்ஸ். நான் உங்களுக்கு அடுத்த இதில் காட்டுறேன். லேர்ன் ஃப்ரம் மிஸ்டேக் அப்படின்னு போட்டிருக்கேன். அண்ட் இஃப் யூ ஆர் ரிப்பீட்டர், நீங்கள் வந்து எப்போ முடிப்பீங்க அப்படின்னா பிப்ரவரி பாதியிலேயே முடிச்சிருவீங்க. ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் பிப்ரவரியிலே அல்லது செகண்ட் வீக் ஆஃப் பிப்ரவரியில் கண்டிப்பாக முடிச்சிட முடியும். ஸோ அப்படி முடிச்சே ஆகணும். சரிங்களா? முடிச்சே ஆகணும். முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறது எழுத ஆரம்பிச்சிருவோம். இந்த மார்க் டெஸ்ட் அப்படிங்கிறதும் எப்படி இருக்க போகுது அப்படின்னா நீங்கள் வந்து மார்ச் அண்ட் ஏப்ரல் 2 மாதம் நம்ம கையில் இருக்கும். ஸோ 60 நாள் சாலிடாக 60 days நம்ம கையில் கண்டிப்பாக இருக்கும். பிப்ரவரியில் கொஞ்சம் டேஸ் இருக்குது, அதை நான் சேர்க்கல. மேலே ஒரு 2 நாள் இருக்குது, அதையும் நான் சேர்க்கல. ஆனால் சாலிடாக 60 days, மினிமம் ஆஃப் 60 days கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த 60 நாளில் குறைந்தபட்சம் ஒரு 20-25 மார்க் டெஸ்டாவது எழுதுறது அப்படிங்கிறது அவசியம். ஸோ அப்போ இது வந்து ரொம்ப முக்கியம். லேர்ன் ஃப்ரம் மிஸ்டேக்ஸ். இந்த எரர் நோட் அப்படின்னு ஒன்று சொன்னேன்ல, இந்த எரர் நோட் அப்படிங்கிறது எங்கே யூஸ் ஆகும்னா இந்த மார்க் டெஸ்ட்டில் யூஸ் ஆகும். ஒன்ஸ் யூ கம்ப்ளீட் மார்க் டெஸ்ட் உங்களுக்கு ஆன்சர் கீ கிடச்சிரும். ஆன்சர் கீ வந்ததுக்கப்புறம் மார்க் டெஸ்ட் எங்கே சார் எழுதுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வி ஹாவ் மார்க் டெஸ்ட் சீரீஸ் நம்மக்கிட்ட இருக்குது. இன்டர்நெட்டில் தேடி பாருங்கள், ஏகப்பட்ட மார்க் டெஸ்ட் அவைலபிளாக இருக்குது. நிறைய புக்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதனுடைய புக்ஸோட லிங்க்கு கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் வேணும்னா அதையும் கூட பர்ச்சேஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ என் நம்பர் ஆஃப் டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு டெஸ்ட் முடிக்கிறீங்கன்னா அந்த டெஸ்ட் முடிச்ச உடனே அதனுடைய சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா? அந்த சொல்யூஷனையும் நீங்கள் எந்த ஆன்சரை கொண்டு வந்தீங்களோ அதுவும் கரெக்டாக இருக்காங்கிறத வெரிஃபை பண்ண வேண்டியது ஸ்டூடெண்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒன்ஸ் யூ டூ தட், நீங்கள் என்ன பண்ண முடியும்னா மேபி சில கொஷின்ஸ் கரெக்டாக இருக்கும், சில கொஷின்ஸ் தப்பாக இருக்கும். எந்தெந்த கொஷின்ஸ்லாம் தப்பாக இருக்கோ அந்த கொஷின்லாம் தெளிவாக எழுதி வச்சு அதில் எங்கே தப்பு நடந்துச்சு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அந்த கான்செப்டை ரிவைஸ் பண்ணிட்டு படித்து நான் எங்கே மிஸ்டேக் பண்ணேன், அதை எப்படி கரெக்ட் பண்ணுறேன், ஸோ இதனுடைய ஆக்சுவல் ஆன்சர் என்ன அப்படிங்கிறத எழுதி வச்சுருங்க. ஸோ நீங்கள் வந்து 150 கேள்விகள் எழுதுவீங்க. 150 கேள்வியில் 80 தான் கரெக்டு, 100 கேள்வி தப்புனா அந்த எரர் நோட்டில் ஃபஸ்ட்டு மார்க் டெஸ்ட்னுடைய எரர் நோட் அப்படிங்கிறது அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஷின்ஸ்க்குரிய கரெக்ட் ஆன்சர்ஸ் அண்ட் கான்செப்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், தரவாயிருக்கணும். ஸோ இதுக்கு 2 நாள் எடுத்துக்கலாம். அப்போ நீங்கள் வந்து குறைந்தபட்சம் இஃப் யூ ஆர் ஃப்ரெஷர் 10 மார்க் டெஸ்ட்டாவது எழுதுறது அவசியம். நான் ஐ டோன்ட் வாண்ட் யூ டு லிமிட் வித் 10 numbers. நீங்கள் நிறைய எழுதுங்க, பட் அட்லீஸ்ட் மினிமம் ஆஃப் 10 அப்படிங்கிறது அவசியம் தேவை. இஃப் யூ ஆர் அ ஃப்ரெஷர் மினிமம் ஆஃப் 20 or 25 அப்படிங்கிறது அவசியம் தேவை. அப்படி எழுதினா தான் நம்ம வந்து ஒரு டெஸ்ட் முடிச்ச உடனே ஒரு 2 நாளில் இந்த ரிவிஷன் ப்ராசஸ் எல்லாம் செய்யறதுக்கு, எரர் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு, நம்ம மிஸ்டேக்லேருந்து நம்ம கற்றுக்கிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உலகத்திலேயே தலை சிறந்த ஆசிரியர் அப்படிங்கிறது நம்மளுடைய தோல்வி தான். நீங்கள் எந்த அளவுக்கு தோற்று போகிறீங்களோ அந்த அளவுக்கு அதுலேருந்து கற்றுக்க முடியும். நீட் எக்ஸாமில் தான் நான் போய் தோற்று போவேன் அப்படின்னா கற்றுக்கிறதுக்குரிய வலி வேதனை 1 வருஷம் ஆகும். அடுத்த வருஷம் தான் நம்ம திரும்ப ரிப்பீட் பண்ண முடியும். மார்க் டெஸ்ட்லேயே தோற்று போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து நம்ம நிறைய கற்றுக்கலாம். ஒன்ஸ் யூ லேர்ன் ஃப்ரம் யுவர் மிஸ்டேக்,
you'll be able to improve your performance in the NEET examination. ஸோ இதான் இங்கே கான்செப்ட், கீ கான்செப்ட். நிறைய பேர் இதான் யூஸ் பண்ணுறாங்க. ப்ரூவன் டெக்னிக், கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ why am I doing this? நான் ஏன் இதை பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆப்வியஸ்லி டு ஃபீல் ப்ரிப்பேர்ட் அண்ட் ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப். ஒரு கட்டத்தில் நீங்கள் 4 மாதத்தில் உங்கள் சாப்டர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டீங்க, கரெக்டாக இருக்கீங்க, மாக் டெஸ்ட்லாம் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் பூஸ்ட் ஆகுங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஸ்ட்ரெஸ் இருக்காது. அண்ட் கடைசியில் நம்மளுடைய ஆசை எல்லாம் அந்த ஒயிட் கோட்டை போட்டு ஸ்டெப் எடுத்து தோளில் நம்ம கழுத்தில் மாட்டணும் அப்படிங்கிறது தான். ஸோ அது நடக்கணும்னா இது அவசியம் தேவை. சரிங்களா? இது அவசியம் தேவை. ஸோ இப்போ அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மிஸ்பா அகாடமியிலேருந்து 100 days டெஸ்ட் சீரீஸ் சேலஞ்ச் அப்படிங்கிறத ஆரம்பிக்க போகிறோம். இந்த மிஸ்பா சாம்பியன் சீரீஸ் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ கம்ப்ளீட் ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ். ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் மெத்தடில் இந்த டெஸ்ட் அப்படிங்கிறது நடக்க போகுது. நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, யூ கேன் என்ரோல் வித் த மிஸ்பா சாம்பியன் சீரீஸ். இந்த மிஸ்பா சாம்பியன் சீரீஸில் 100 நாட்களுக்கு 100 சாப்டர் வைஸ் டெஸ்ட்டும் மார்க் டெஸ்ட்டும், ஃபுல் போர்ஷன் ஹாஃப் போர்ஷன் மார்க் டெஸ்ட்டும் நடக்க போகுது. இதுக்குரிய கொஸ்டின் பேப்பர்ஸ் அண்ட் பிடிஎஃப் எல்லாத்தையுமே நம்ம வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறோம். பட் ஒன்லி ஃபார் த ரிஜிஸ்டர்ட் மெம்பர்ஸ். ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு நீங்கள் எதுவும் பே பண்ண வேண்டியதில்லை. பட் யூ நீட் ரிஜிஸ்டர், பிகாஸ் உண்மையாகவே ஸ்டூடெண்ட் தான் எழுதுறாங்களா அப்படிங்கிறத நான் ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அப்போ இந்த 100 days என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மொத்தம் நமக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி 79 சாப்டர்ஸ் இருக்குது. ஸோ 79 சாப்டர் வைஸ் டெஸ்ட் will be there. ஒவ்வொரு சாப்டர் நீங்கள் படிக்க அந்த சாப்டர்னுடைய டெஸ்ட் எல்லாமே நமக்கு வந்துடும். ஸோ இதை வந்து நம்ம January 1st ஸ்டார்ட் பண்ணுறோம். இதனுடைய டீடைல்டு ஷெடியூல் எல்லாம் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்குறேன். அதை ஃபில் பண்ணுங்க. அதை ஃபில் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம டீம்லேருந்து உங்களுக்கு இமெயிலையும் வாட்ஸ்அப்லையும் அதனுடைய கம்ப்ளீட் ஷெடியூலையும் உங்களுக்கு அனுப்புவாங்க. மேபி நீங்கள் அதே ஷெடியூலை ஃபாலோ பண்ணிங்கன்னா கூட ஃப்ரெஷர் தாராளமாக முடிக்கலாம். இஃப் யூ ஆர் ரிப்பீட்டர், நீங்கள் அதை வந்து கொஞ்சம் கட் ஷார்ட் பண்ணி தான் எழுதி கொண்டு போகிற மாதிரி இருக்கும். பட் இட் வில் பி யூஸ்ஃபுல். சரிங்க, இட் வில் பி யூஸ்ஃபுல். ஸோ இதில் நீங்கள் எப்படி என்ரோல் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் கீழே கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்குறேன். ஸோ இதுக்காக நீங்கள் பணமெல்லாம் செலவு பண்ண வேண்டியதில்லை. ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கிடையாது. எக்ஸாமினேஷனுக்கு, டெஸ்ட்டுக்கு, கொஸ்டின் பேப்பர்ஸ்க்கு நீங்கள் தனியாக ஃபீஸ் எல்லாம் பே பண்ண வேண்டியதில்லை. இட்ஸ் அ கம்ப்ளீட் ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ். ஆனால் இதில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு உங்களுடைய நேரத்தை கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஸோ ஜஸ்ட் லைக் தட் சும்மா நம்ம எடுக்கிறோம் அதுக்கப்புறம் நான் போகிறேன் அப்படின்லாம் இருக்க முடியாது. கண்டிப்பாக படித்தே ஆகணும். படித்தா மட்டும்தான் இந்த டெஸ்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போன வருஷம் இதே மாதிரி நம்ம மிஸ்பா சாம்பியன் சீரீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நடத்தினோம். கிட்டத்தட்ட 1200+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. அதில் நிறைய மாணவர்கள் அரசு மருத்துவக் கல்லூரியில் இன்னைக்கு ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் லைக் நீங்கள் எம்எம்சி, ஸ்டான்லி, கீழ்பாக்னு சொல்லி டாப் லெவல் மெடிக்கல் காலேஜஸில் ஈவன் இன் ஜிப்மர் கூட நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்கிறாங்க. இந்த சாம்பியன் டெஸ்ட் சீரீஸில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து தாராளமாக இதில் என்ரோல் பண்ணிக்கலாம். இஃப் யூர் வில்லிங், வீடியோட டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்குறேன். ஃபில் பண்ணுங்கள், ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். உங்களுக்கு ரிப்ளை இமெயிலில் அதனுடைய கம்ப்ளீட் ஷெடியூல் அண்ட் எவ்ரி அதர் டீட்டெயில்ஸ் அதில் வந்து சேர்ந்துடும். ஸோ நல்லா படிங்க. ஒன்லி திங் வந்து நல்லா படிங்க அண்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். 4 மாதத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. இதுக்கு முன்னாடி போனதெல்லாம் மறந்துடுங்க, விட்டு தள்ளுங்க. கடந்து போகட்டும். இருக்கிற 4 மாதத்தை பிரயோஜனமாக யூஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக நீங்கள் ஒரு டாக்டராக மாற முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. அண்ட் சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவ கல்லூரிகளில் இடங்கள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். Wish you a happy new year.